ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுந்து மாவு இல்லாமல் உளுந்து வேக வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அது 2லேருந்து 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ரெகுலராக சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிற மாதிரி குக்கரில் வேக வச்சுட்டு 3லேருந்து 4 விசில் வரையும் வச்சு நல்லா வெந்த பின்னால் அதை மிக்சியில் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறோம். இன்னும் அரைச்சிட்டு நல்லா ஸ்மூத்தாக ஆகிற வரையும் நல்லா அரைச்சிட்டு அதில் ஓமம் சீரகமெல்லாம் போட்டுட்டு ஒரு கப்பு உளுந்துக்கு இது முழு உளுந்து, அதனால் 1 கப்புக்கு 7லேருந்து 8 கப்பு அரிசி மாவு வீட்டில் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். கலந்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர், அப்படி இல்லைன்னா நல்லா ஹாட்டான ஆயில் சூடு பண்ண ஆயில் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கிறோம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்ச பின்னால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முறுக்கு பண்ணலாம். இதில் உங்களுக்கு காரத்துக்கு மிளகாப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் ஊற வச்சு தண்ணியை தெளித்து அதையும் பிசையும் போது மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு மிஷினில் கொடுத்து அரைக்கணுன்ட்டு இல்லை. உளுந்த மாவு இல்லாமலே முறுக்கு பண்ணலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ். பாய்.